பிளே தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு இறையருளாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சி நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது, அதிசாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள், பின்னோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள். இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிற மாதிரி, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பகை வீட்டில் மிதுன ராசி அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட ஒரு எப்பவுமே பாருங்களேன், ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக நமக்கு வாழ முடியும், மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி நிம்மதி இருக்குமா? அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தான சக்தி, குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி. அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு 5வது பார்வையாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 துலாம பார்த்தார். 7வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசுவை பார்த்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 7, 8, 9 கும்பத்தை பார்த்தார். இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்றார். பாருங்களேன், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இது கலையில் இருப்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அநாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான். ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. எத்தனையோ கண்ணீரை செய்து கவலைப்படுறோம், யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தாங்க கை கொடுப்பார். பெரியவங்க சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள்? அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரமாகின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 27 நட்சத்திரம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3, 4 மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 1, 2, 3. மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மிகவும் கவனமாக இருக்கக்கூடியதைத்தான் இந்த அதிசார குரு பகவானுடைய அதிசார பயிற்சி சொல்கின்றது. கவனமாக இருந்து விட்டாலே போதுமே, கஷ்டம் இல்லையே, துன்பம் இல்லையே, துயரம் இல்லையே, பயம் இல்லையே. அரசியலில், ஆன்மீகத்தில், பொதுத்துறையில் வேலை செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல வீடு அமையும், ஆனால் அதை அதிகமாக கடனை வாங்கியோ இல்லை அதை விரிவுபடுத்திவிடும் என்றோ அதிக செலவில் போய் மாட்டிக்காதீங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக பேசுங்க. நல்லது கெட்டது இல்லை இப்போ தெரியாத ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு நாணயம்னு சொல்லுவாள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில். வாக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் கவனமாக இருந்து விட்டாலோ கடந்த காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்து விடலாம். வருங்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதெல்லாம் கேட்கணும். லாட்ரி சீட்டு விழும், ஜாக்பாட் அடிக்கும், கோடி கோடியாக கொட்டும் என்ற ஆசை வார்த்தை காட்டுவதை விட உள்ளகம் உள்ளபடி சொல்லிட்டா போது இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம், அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியது. என்னுடைய அனுபவத்தில் இதுவரை மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. ஒரு பூனை மதில் மேல் அடிக்குது, அது வலப்பக்கம் போகுமா இடப்பக்கம் போகுமா நேராக போகுமா என்ற ஒரு நிலை பூனைக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்போ நிலை ஸ்தம்பனம்னு சொல்லுவாங்க, அசைய முடியாத ஒரு நிலை. அந்த நிலை மாறுமானா கண்டிப்பாக மாறும். அந்த நிலை மாறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீண்ட தூர பயணங்களில் ஓய்வு எடுக்கிற மாதிரி கடுமையான போராட்டத்துக்கு வரும்போது நிதானமாயிடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதுவரை தடைபட்டு போன திருமணங்கள் தடை நீங்கி நடக்கும். ஆனால் கவனமாக இருங்க.
காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். அதைத்தான் இந்த குரு அதிசார பயிற்சி மிதுன ராசிக்கு சொல்கின்றது. கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் படிப்பில் குழந்தைகள் படிப்பில் மிக கவனம் இருக்கணும். காரணம் இடம் மனம் சிதறல் அடைவதற்கான மனநிலை மாறும். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே நம்ம அதிசாரத்தை சொல்லிவிட முடியாது. கொடுப்பவன் குருவாக இருந்தாலும் கூட அதை தடுப்பவன் என்றால் நம் கர்மாவுக்கு ஏற்று நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவன் சனி பகவான் தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கர்ம சனி, அதாவது சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றார், வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மசனியாக இருப்பவர். காரணம் அவர் எப்படி மாறாருன்னா பாக்கிய சனியாக மாறார். ஒரு அருமை இது ஒன்று தான். இப்போ அவர் கர்மசனி, அவர் பாக்கிய சனியாக மாறுகின்றார். விரைந்து வருகின்றார். அற்புதமான பலனை தரப்போகின்றார். சனி பகவானால் எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாமல் கலங்கிய உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகின்றார். பகைவர்கள் கூட பயந்து நடுங்குவார்கள், பகைவர்கள் கூட விலகி போவார்கள். அதே நேரத்தில் நீண்ட நாள் இழுத்தடிக்கின்ற பம்பு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால அமைதியாக சென்று விடுவது நல்லது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். வெளிநாடு யோகம் கிட்டும், யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். அதை தரக்கூடியவன் கலத்திரகாரகன் சுக்கிரனாக இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் சிம்மத்திலிருந்து அவர் கண்டிக்க மாறுறார். யாரு? கலத்திரகாரகன் சுக்கிரன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் தான் இருக்காரு, கும்பத்தில் தான் இருக்காங்க. ஆக இந்த பொறுத்தவரை கவனமாக இருந்து விட்டால், நிதானமாக இருந்து விட்டால், பொறுமையாக இருந்து விட்டார். அது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எப்பொழுதோ செய்த தவறுக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எப்போவோ வாங்கிய கடனை இப்போ நம் கண்முன் வந்து நிற்கும். பொறுமையும் நிதானமும் நம்பிக்கையும் எழுதும். என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்பிக்கை ஊட்டுவது பெருசு இல்லை, நம்பிக்கை வெறும் வார்த்தையா இல்லை. சோழி பிரசனம் என்ன இருக்கு அப்படியே சொல்லுது. 3 பேருங்க அரசியல்ல, ஆன்மீகத்தில், பொதுத்துறையில், குறிப்பாக சொல்லப்போனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள், அரசு துறையில் வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பகைவிட பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நல்லவை யாரு கெட்டவை என்று புரிபடாத ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிதானமும் பொறுமையாக இருப்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசாரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கிற ஒரு அருமையான தருணங்க. அதே நேரத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, சோழி பிரசன்னத்தில் அதிசாரம், இந்த குரு அதிசாரம் ஒரு அற்புதம், ஒரு அருமையான பாடம் வேணுங்க, அனுபவம் வேணும். இப்போ ஒரு நெருப்பு இருக்கு, தொட்டா சுடும். அதெல்லாம் இல்லைங்க, நான் தொட்டு தான் பார்ப்பேங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வகையில் பார்க்கும்பொழுது 3 பலத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலம். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். இதில் ஒரே ஒரு பலம் தாங்க என்னுடைய அனுபவத்தில். சோழி பிரசனம் சொல்லுது தெய்வ பலம் இருக்குங்க. முழுமையான தெய்வ பலத்தை பெறக்கூடிய அற்புதமான தருணம் மிதுனம். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தானே நல்லது. குரு அங்கே இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு எதுவும் செய்ய முடியலையே. அந்த வகையில் பார்க்கும்போது தெய்வ பலம் இருக்கின்றது. அடுத்தது நான் மனோபலம், ஜெயிச்சிருவேங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன், எவ்வளவு வந்தாலும் நான் சந்திப்பேங்க இருக்குது. ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும் இல்லை, தேக பலம் வேணும் இல்லை. அந்த தேக பலம் தான் இப்போ வேணும். சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில் அந்த தேக பலம் பெற்றுவிட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தேக பலம் பெறுவதற்கான ஒரு அருமையான வழி. மருந்து மாத்திரைகளை குணப்படுத்துவதை விட நீங்கள் ஒரே ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியர், அந்த முருகனுடைய பாதம், திருத்தணி அறுபடை வீட்டில் ஒரு வீடு, இவனை மருந்துக்கு இவனை ஒரு வைத்தியர் என்றே நான் சொல்வேன். அந்த வைத்தீஸ்வரன் பெற்ற அற்புதமான சிவசுதன் திருத்தணி முருகனை ஒரே ஒரு முறை போய் அவனை போய் கெஞ்ச வேண்டாம், கதற வேண்டாம், என் வாழ்க்கையில எனக்கு நீ துணையா வா முருகா என்று அவன் பாதம் பணிந்து நின்றாலே போதும். அதே நேரத்தில் சனி பகவான் கொஞ்சம் நெருடல் தரார். ஏதேதோ ஒரு சின்ன சின்ன தடைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றீர்கள் தொழில, வாழ்க்கையில். அதனால திருத்தணி அருகே அகூர்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே பாதசனீஸ்வருக்கு ஒரு ஆலயம், அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கையினாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். இந்த குரு அதிசார பயிற்சி கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக மிதுன ராசிக்கு அமையும். காரணம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக கடகத்தை நோக்கி வருகின்றார். அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்தில் பயம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. குறுகிய கால வாய்ப்பு, குறுகிய கால சந்தர்ப்பமாக இருந்தாலும் வெற்றியை எளிதில் கைப்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ராசி
எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 நாட்களில் மிதுன ராசி தான்.